முதலீடு செய், வளர்ச்சியை உறுதி செய் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஐபிஓ என்னன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இதை 1997ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸை வந்துட்டு என்னன்னா மேனுஃபேக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. முன்னாடி மொபைல் ஃபோனும் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்துட்டு என்னன்னா அவ்வளோ வெளிவர்றது இல்லை. இவங்களோட பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா P2B அண்ட் P2C. இந்தியா, அவுட் சைடு இந்தியா 2 இடத்துலயும் வந்துட்டு பிசினஸ் பண்றாங்க. இவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னா, இன்ஸ்டாலேஷன், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஐபிஓவோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா October 7th. என்னைக்கு எண்ட் ஆகுதுன்னா October 9th. ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டா ₹1080 ₹1140. இது வந்துட்டு ஒரு மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால ₹1140 நம்ம வந்துட்டு என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாட் சைஸ் என்னன்னா 13. இஷ்யூ சைஸ் எவ்வளோனா 11,607 கோடி. இது ஃபுல்லாமே என்னன்னா ஆஃபர் ஃபார் சேல் தான். ஆஃபர் ஃபார் சேல் மீன்ஸ் என்னன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அவர் வந்துட்டுனா ப்ரொமோட்டர் வந்துட்டு அவங்களோட ஷேர்ஸை வந்துட்டு என்னன்ட்டா விற்கிறாங்க அப்படிங்கிற மீனிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அலாட்மெண்ட் டேட் என்னைக்குன்னா October 10th. லிஸ்டிங் வந்துட்டு என்னன்னா 14th October கொடுத்துருக்குறாங்க மக்களே. இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ண ₹14,820 தேவைப்படும். ஒருவேளை நமக்கு வந்துட்டு ஐபிஓ அலாட் ஆகலைன்னா 10th October வந்துட்டு நமக்கு ரீஃபண்ட் ஆயிரும் மக்களே. இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட கன்செக்யூட்டிவா 13 வருஷம் 2011 இருந்து 2023 வரைக்கும் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் செக்டார்ல இந்தியாவில் வந்துட்டு கொடி கட்டி பறந்தாங்க மக்களே. இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் கிடையாது, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, மைக்ரோவேவ்ஸ் அண்டு டிவி எல்லா தரப்பு மக்களும் பை பண்ணுற செக்மெண்ட்ஸில் உங்ககிட்ட கிடைக்கும். அப்புறம் இனோவேட்டிவ் திங்ஸ் கிட்டத்தட்ட 27 வருஷமா இந்தியாவில் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸில் புதுசாக இனோவேஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னே சொல்லலாம். ஹோம் அப்ளையன்சஸ்லையும் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்லையும் 2024 கணக்குப்படி கிட்டத்தட்ட 36,401 B2C டச் பாயிண்ட்ஸ் இருக்கு. 949 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 12,590 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு சர்வீஸ் சென்டர்ஸ் எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு என்னன்னா இந்தியாவில் நொய்டாலையும் புனேலையும் இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு என்னன்னா கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்துட்டு என்னன்னா கன்சிஸ்டா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட முடியுதுன்னா இவங்களோட மார்க்கெட் எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணி வச்சிருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது. ஸ்ட்ரென்த்ஸ் இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வீக்னஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லாமே ஆஃபர் ஃபார் சேல், நோ ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறாங்க. இதை வந்துட்டு அவங்க பிஸ்னஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படித்தான் அதுக்கான மீனிங். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லிஸ்டிங் 85% ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னா ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட இருக்கும். இந்தியாவில் வந்துட்டு என்னன்னா 75% தான் வந்துட்டு என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். 85 இருக்கிறது வந்துட்டு என்னன்னா படிப்படியாக வந்துட்டு குறையலாம். ஸோ அது வந்துட்டு என்னன்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால் இருக்குங்கிறத வந்துட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் வந்துட்டு என்னன்னா ரா மெட்டீரியலை பை பண்றதுக்கான காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது இவங்களோட ப்ராஃபிட்டை ஃபியூச்சர்ல பாதிக்கப்படுத்தலாம். இவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். இது 2022, 2023, 2024க்கான டேட்டா. 2022ல ரெவன்யூ 16,834 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ப்ராஃபிட் வந்துட்டு என்னன்னா 1,174.70 கோடி. 2023ல 19,864 கோடி பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூவா. அதில் ப்ராஃபிட் 1,344.90 கோடி. 2024ல 21,352 கோடி வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சது 1,511.10 கோடி. இவங்களோட ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னல, அது எந்த அளவுக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024, 2025 காட்டிலும் இவங்களோட ரெவன்யூ எந்த அளவுக்கு ஹைக் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 14%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 46% வந்துட்டு என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் டெப்ட் சொல்லலைன்னு. ஆக்சுவலாக இது வந்துட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ வந்துட்டு என்னன்னா இவங்க கிட்ட கடன் எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்டா நம்ம பார்க்கணும். பிஃபோர் நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம்.
அத வந்துட்டு என்னன்னா, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துரலாம். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்மென்ட் வந்துட்டு எவ்வளோன்னா 42.92% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்துட்டு என்னன்னா 8.95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்துட்டு என்னன்னா 12.76. பிபி வேல்யூ வந்துட்டு என்னன்னா 13.4. பிஇ ரேஷியோ வந்துட்டு என்னன்னா 35.12 இருக்கு. இந்த பிஇ ரேஷியோ வந்துட்டு என்னன்ட்டா பிஃபோர் லிஸ்டிங், ஆஃப்டர் லிஸ்டிங் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். இவங்களோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஇ ரேஷியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஆனா பிபி ரேஷியோ வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் யாருன்னா ஹேவல்ஸ், வோல்டாஸ், வேர்ல்பூல், ப்ளூ ஸ்டார் இவங்க எல்லாமே வந்துட்டுன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா இவங்க செய்யறதுல வந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவையா செய்யறவங்க தான் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம இவ்வளவு டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இதுல இருந்து ஒரு ஒப்பீனியனுக்கு வரலாம். இது லாங் டேர்ம் பெட்டா ஷார்ட் டேர்ம் பெட்டான்னு கேட்டா என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பா லாங் டேர்ம் பெட் தான். ஒரு சிலர் வந்துட்டு லிஸ்டிங் கெயின்ஸுக்காண்டி அப்ளை பண்ணுவாங்க. லிஸ்டிங் கெயின்ஸ் ஒரு 15ல இருந்து 20% வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஷுவரா சொல்லவே முடியாது. ஏன்னா வந்துட்டு என்னன்னா ஃபிளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எதிர்பார்க்கறத விட அதிகமாகவும் லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கலாம், குறைவாகவும் லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கலாம். ஆனா லாங் டேர்முக்கு யோசிக்கும் போது வந்துட்டு என்னன்னா ஒரு ஷுவரா ஹிட் ஆகக்கூடிய ஒரு பெட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூ. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல லாங் டேர்முக்கு யோசிக்கலாம். அதே சமயத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு உறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா ஃபுல்லா ஆஃபர் ஃபார் சேலாவும் இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்ட்டா இவங்களோட ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும்தான். மற்றபடிக்கு எதுவுமே இவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு குறையா தெரியல. உங்களோட பாயிண்ட் என்னங்கிறத சொல்லுங்க. இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது மக்களே. எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். நீங்க இதை இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத ஓனாவோ அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு முடிவெடுத்துக்கோங்க. இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட கோல்டன் ஹார்ஸை வந்துட்டு எங்களுக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே.